ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக சளி, ஜுரம், இரும்பல்ன்றது இருக்கும். அதுக்கு நம்ம டீ காஃபிக்கு பதிலாக நம்ம சிற்றரத்தை பால் செஞ்சு சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா சளி, இரும்பல், ஜுரம் எல்லாமே போகும். உடம்பு அவ்வளோ ஒரு சூப்பராக வச்சுருக்கோம். நம்ம அதை எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிற்றரத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சுக்கு சின்ன சைஸ் எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இது 3ம் நுணுக்கி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பவுடராக நல்லா நுணுக்கி எடுத்தாச்சு. இதில் ஒரு மாதிரி சக்கையாக வரும். அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம க்ளீனாக பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுட்டு வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நார்மல் வெல்லம் இருந்தால் கரைச்சிக்கோங்க. நான் கருப்பட்டி வெல்லம் தான் போட்டிருக்கிறேன். இது நல்லா கரைச்சி எடுத்தால் போதும். இது பாகு பதத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நல்லா இதை கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 100 ml தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு பொடி, சுக்கு, சிற்றரத்தை எல்லாமே ஒரு ஸ்பூன் ஈவனாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர் குடிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியுடைய அளவு அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட வேண்டாம். மீடியம் குக்கிலே வச்சுட்டு நல்லா அதை கொதிக்க விட்டு நம்ம அதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கட்டிப்படாத அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரிசி மாவு ஆப்ஷன் தான். எங்களுக்கு திக்காக வேணும், ஒரு சூப்பு பதத்துக்கு வேணும்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை கூட அரைச்சி நீங்கள் பாலாக சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இது பார்த்திங்கன்னா பசங்க வெறுமனே தண்ணி மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் சூப் மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்கன்றதுனால நம்ம அரிசி மாவு கலந்துக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு, கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அரிசி மாவு ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அது நல்லா கட்டிப்படாத அளவுக்கு கலந்து விடலாம். இப்போ தேங்காய் எல்லாம் போட்டதுக்கப்புறமும் மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா செமி சாலிடாக நல்லா திக்காக இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கப்பில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். வெறுமனே நம்ம தண்ணி மாதிரி கொடுத்தா பசங்க சரியாக குடிக்க மாட்டாங்க. இதே ஒரு சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு வச்சு நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா சளி, இருமல், ஜுரம் எதுவுமே இருக்காது. அடுத்த நாள் நல்லா ரிலீஃபாக இருக்கும். இது ஒரு ஹெல்தி ட்ரிங்க்கு. இந்த சிற்றரத்தை பால் சின்னவங்கலேருந்து பெரியவங்களில் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.